வந்திருக்கிறது பொம்பளைங்க தானே, எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறா? அது என்னவோ. ஏமா, வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி வேணுமான்னு கூட நீ கேட்க மாட்டியா? குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமாங்க? முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு என்ன ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேணும்னு கேளுங்க. என்ன ஏன் பாத்துட்டு இருக்க, நீ சொல்லு. எனக்கு ஜூஸ், எங்க மாமியாருக்கு பூஸ்ட், அவங்க மாமியாருக்கு காஃபி. ஏ பொண்ணே, சரியான வரிசையில சொல்லு. அவங்க மாமியாருக்கு காஃபி, ஏன் மாமியாருக்கு பூஸ்ட், எனக்கு ஜூஸ். சரி, எடுத்துட்டு வரேன். ஐயோ, இவ வேற இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப என்ன பண்றது? அவர் இப்பதான் வெளியில போயிருக்காரு. அப்ப என்ன அனுப்பிடு. டேய் இருடா, என் வீட்டுக்காரர் இப்பதான் போயிருக்காருன்னா 7-8 பேர் வந்திருக்காங்கடா. சரியான நேரம் பார்த்து கதவை திறக்கிறேன். வெயிட் பண்ணு. ராம்க்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளு. நாட் ரீச்சபிள் வருதுடா. அப்போ ஹாஸ்பிடல்ல சீனு இல்லாம மச்சான் மாட்டிட்டு இருப்பானோ? என்னது சீனு இல்லையா? நீயே சமாளி. என்னடா ஏதோ மேனேஜ் பண்ண சொல்ற? ஒண்ணும் இல்ல சார். என்னடா சொல்ற? என்ன ப்ராப்ளம்? எனக்கு என்னமோ இவனுங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாவே இருக்குடா. உண்மையிலேயே இவனுங்க நம்ம சீனுவை பத்தி தான் சொல்றானுங்களா? 4 போட்டா அவனுங்களே சொல்ல போறான்னு. அதுக்கெல்லாம் போய் எதுக்குடா அடிக்கணும்? இந்த குரூப் போட்டோல சீனு யாருங்கறத ஒழுங்கா கண்டுபிடிச்சு சொல்லுங்கடா பாப்போம். சீனுவ சொல்லுங்கடானா திருட்டு முடி முடிக்கிறீங்களே, ஏண்டா? நீங்க தானே சீனுவ ஹாஸ்பிடல்ல சேர்த்ததா சொன்னீங்க. கண்டுபிடிங்க, இதுல யாரு சீனு? ஏய், அவங்க என்னமோ நம்ம சீனுக்கு உதவி பண்ணலான்னு வந்தா நீ ஏடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ எப்பவும் உருப்பட மாட்டேடா மகேஷ். ஏய், இவன் கிடக்குறான், வாடா போலாம், வாடா. இவன் ஒரு ஆல்மோஸ்ட். சப்பா. டேய், எப்படிடா கரெக்டா சொன்ன? அங்க பாரு, இங்க பாரு, 360 டிகிரில பாரு. டேய், சூப்பர்டா. போஸ்டர் இருக்கவே நம்ம தப்பிச்சோம். இல்லனா டேய், நம்ம ஏதாவது பண்ணி பாபியை காப்பாத்திலாம்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. புருஷனை வெளியே அனுப்பிட்டு கள்ள புருஷனை பாத்ரூம்குள்ள பூட்டி வச்சிருக்கிறதே எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்ன? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு தெரியாது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அது ஒண்ணும் இல்ல அத்தை. முந்தா நேத்து சாப்பாடு டைமுக்கு வந்தப்போ சாப்பாடு வைக்கலன்னு திட்டினீங்க. இதுக்கு முன்னாடி டீ டைமுக்கு வந்தப்போ டீ குடுக்கலன்னு திட்டினீங்க. அவர் இப்ப படுக்கிற டைமுக்கு வந்திருக்காரு, அதான் படுக்கிறீங்களான்னு கேட்டேன். அவ்வளவுதானே தவிர வேற எந்த தப்பும் செய்யல அத்தை. என்ன வெறுங்கையோட வந்திருக்க? காஃபி சுகர் எவ்வளவு போடணும்னு கேக்குறதுக்காக வந்தேன். எனக்கு 3 ஸ்பூனு, எங்க அத்தைக்கு 2 ஸ்பூனு, அவங்க அத்தைக்கு 1 ஸ்பூனு. நிறுத்தடி உன் ஏமாத்துக்காரத்தனத்தெல்லாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? டிவி சவுண்ட கேட்ட இவ இவ்ளோ பதறி இருக்கான்னா கண்டிப்பா எவனையோ பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்கா. எனக்கும் டவுட் தான். டவுட் இல்ல, நான் சொல்றதா நிஜம். உங்களுக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ் டி, எக்ஸ்பீரியன்ஸ். பாவம் மாமனாரு. சிரிக்காதீங்கடி, சிலுக்குங்களா. முதல்ல அவன் எங்க இருக்கான், எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லுங்கடி. இரு, இப்ப நான் பாத்ரூமுக்கு போறேன்னு கேக்குறேன். அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுச்சுன்னா எவனும் இல்ல. வெளி பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா கண்டிப்பா எவனோ இருக்கான். வரா வரா வரா. எடுத்துக்கோங்க. பொண்ணே, பாத்ரூம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காமிக்கிறியா? எனக்கு சுகருங்கிறதுனால அப்பப்ப போக வேண்டியதா இருக்கு. தப்பு பண்ணிட்ட ஸ்ரீதேவி. இப்போ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நாங்கெல்லாம் எங்க மாமியாருங்க கிட்ட இந்த டிவி சீரியல்ஸ்ங்க நம்மள நிம்மதியாவே இருக்க விடாதுல்ல. நீ காட்டுமா, வா. அது இங்க உள்ள இருக்க பாத்ரூம் பாசி புடிச்சு கொஞ்சம் வழுக்குது. வெளியில ஒரு பாத்ரூம் இருக்கு, போறீங்களா? வெளிய சீனோட ஆளுங்களை பார்த்தல எப்படி இருக்காங்கன்னு. அடிச்சுட்டா வெட்னா கொன்னுட்டா அதுக்கு இதுவே பரவாயில்ல. வா காட்டு, காமிமா. வா அங்க.
ம், ம், ம். ம். அப்பா இதானா ஆ. சினு சினு டேய் சினு டேய் அந்த பிரசிடென்ட் மட்டும் கையில மாட்டினானுயா. சீனுன்னு யாராவது ஐசியூல இருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்து சொல்றேன். அன்ஐடென்டிஃபைடு ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்னு இருக்கு. தேங்க்யூ நர்சம்மா. என்ன காமாபுரமா? புரியுது. ஏய் ஃபர்ஸ்ட் உள்ள போய் உங்க ஆளா இல்லையான்னு பாத்துட்டு வாங்க. ஒவ்வொருத்தரா போங்க. டேய் சம்பா நீ போடா. போ. டேய் அவன் நம்ம சீன் இல்லடா. இல்லையா? டவுட் இருந்தா நீங்களே பாருங்க சார். நீ போய் கரெக்டா பாத்து. சரி சார். சினு சினு சார், இது நம்ம சின்னதான் சார். அதே ஹைட் அதே வெயிட். இன்னைக்கு பிரசிடென்ட் கதை முடிஞ்சது சார். ஹலோ. ஏய் இரு இரு, நீ போய் இன்னொரு தடவை பாத்துட்டு வா. டேய் ராஜன் நீ போடா. அட நீங்க வேற, அவன் நம்ம சீன் இல்ல. போட்டோ ஏதாவது இருக்கா? நீ வா. ஓ இவன் மூடி வச்ச மம்மி மாதிரி இருக்கான். அவசரத்துல கண்ணாடி எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டேன். அசைக்கவே முடியல, மூடியை திறக்கவே முடியலையே. என்னால முடியலப்பா. ஒன்னும் காணுமே. சவுண்டு கூட ஒண்ணும் கேட்கலையே. அப்பா கண்ணும் தெரியாது காதும் கேட்டு தொலையாது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் பார்த்தா தெரியுமோ என்னமோ. ஐய, இந்த செவரு இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருந்திருக்கலாம். ம்.